வணக்கம். 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 3 மாதத்துக்குள்ள யாழ்ப்பாண அரசியலை நான் மாத்துறேன். 6 மாசத்துக்கு தமிழீழம் தமிழ் மாவட்டத்தில் உள்ள அரசியலை மாற்றுறேன். 1 வருஷத்துக்குள்ள இலங்கை அரசியலை மாற்றி அமைக்கிறேன். இதுதான் கடைசி வீடியோவா இருக்கணும். இது சம்பந்தமா கதைக்கிறது தெளிவான விஷயம். யாழ்ப்பாணத்து மக்களே, மக்கள் கையில் வாக்கு இருக்குது. இது பொற்காலம். மக்கள் கையில் வாக்கு இருக்குது. நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ அவையெல்லாம் பெறுவினம். யாழ்ப்பாணத்து மக்கள் அறிவார்ந்த மக்கள், தமிழீழ மக்கள் எல்லாம் அறிவார்ந்த மக்கள். யாழ்ப்பாணத்து மக்கள் அறிவார்ந்த மக்கள் என்று சொன்னால் மேம்பட்ட மக்கள். வெளிநாட்டில் நிறைய மக்கள் இருக்குது, அதை விடுவோம். மேம்பட்ட அறிவாற்றல மேம்பட்ட மக்கள், வளர்ச்சி அறிவியலை கையாளக்கூடிய மக்கள். இந்த டிக்டாக் மூலம் அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையாக மக்களை பணி செய்ய வேண்டும் என்று பிறப்புங்க. இவ்வளவு தான். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வெளிநாட்டுக்கு வந்த ஆக்கள் நல்லா இருக்கணும். அங்கே வளர்ச்சி அடைஞ்ச நாட்டுக்கு வந்த ஆக்கள் நல்லா இருக்கணும். அங்கே இருக்கிற சனம் ஏழ்மையில துவண்டு போயிருக்கணும். இதை இலகுவா மாற்றலாம். வளர்ச்சி அடைஞ்ச நாடு போல, ஐரோப்பா போல யாழ்ப்பாணத்தை மாற்றி 6 மாதத்துக்குள்ள தமிழ் மாவட்டம் மாறி 1 வருஷத்துக்கு இலங்கை அரசியலை மாற்றி தமிழ் மக்களால் முடியும். இதுதான் பலி. கையில் வாக்கு இருக்கு. அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைக்கணும்னு சொன்னால் மக்களுக்கு நம்பிக்கை வரணுமென்றதுக்காக. அப்போ சுத்தமாத்துக்காரர் ஒதுங்கிடுவினோம். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், நம்பிக்கையான அரசியல் வரை யாழ்ப்பாணத்தில் மாறட்ட கண்டு தமிழ் மாவட்டம் எல்லாம் மாறட்டும். 6 மாதத்துக்கு சிங்கள மக்கள் பின்பற்றி 1 வருஷத்துக்கு மாறட்டும். அடுத்த விஷயம், வளர்ச்சி அடைஞ்ச நாட்டுக்கு ஏன் மாறும், ஐரோப்பாவுக்கு ஏன் மாறும், யூரோப்புக்கு ஏன் மாறும், கனடாக்கு ஏன் போகிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு ஏன் போகிறோம். உணவு, உறைவு, கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, வேலை செய்யாட்டும் சரி, செய்யாட்டும் சரி அத்தனை பேருக்கும் உத்தரவாதம். அது ஒரு லக்ஸரியான வசதியான வாழ்க்கையை தேடி போகிறோம். இலங்கையை மாற்றிவிட்டால் பிரச்சனை முடிஞ்சுது. இவ்வளவுதான். இதை நீங்கள் செய்யாமல் ஆக்கட்ட நீங்கள் உதவி என்று கேட்கறது உங்களோட பிள்ளை என்றதை நீங்கள் தயவு செய்து இதை விளங்கி கொள்ளணும். உங்களோட கையில் வாக்கு இருக்குது. 2வது பிரச்சனை நான் சொல்லியே தான் தீரணும். யாருக்கு பிரச்சனை? ஒரு பொண்ணுக்கு தான் பிரச்சனை. பெண்கள்லாம் அந்த குழந்தைய பெற்று வளர்க்க மட்டும் அந்த குழந்தைய வளர்த்தே தீரணும். அதுக்குள்ள குழந்தைய பார்க்குறா தென்னை பார்க்குறான்னு துவண்டு போயினோம். அப்போ பெண்களோட கையில் இயற்கை வாக்கு கொடுத்துருக்கு. ஒரு பொன்னான வரமே, பொற்காலம் பெண்கள் என்ற அந்த வரம். ஐரோப்பாவில் வாருங்க, பெண்கள் எப்படி இருக்கணும், செழிப்பா இருக்கணும். என்ன குழந்தை தண்டை பாலில் வளருது, என்னென்ன துறையில் போகுது. கையில் வாக்கு இருக்கிற பெண்கள் இந்த டிக்டாக்ல என்ன செய்ய கொண்டா பரப்புங்க. பெண்களுக்கு தான் பார்க்க போறோம்னு ஒரு தலைவியை தெரிஞ்செடுத்து அக்காவோ தங்கச்சி என்ன போடணும். தேர்ந்தெடுக்கல சொத்து கணக்கை அசைஞ்சு சொத்து அசையா சொத்து என்ன இருக்கு, ஒரு சைக்கிளோ என்னவோ, சட்டியோ பானையோ, ஒரு மாடி வீடோ என்னவோ அரசிடம் ஒப்படைத்திட்டு அந்த கதிரையில் இருக்கணும் மக்கான்னு சொன்னால், அவ சுத்தமாக செய்தால் என்ன செய்யும்? அரசு எடுத்துரும். இதை என்ன செய்யும்? அரசாங்கம் வலியுறுத்தாது. அவியலா இதை பரப்புரை செய்துட்டு அந்த நாற்காலியில் இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியா நாங்களாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். சின்ன யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் ஜனம், 10 லட்சம் ஜனம் என்ன செய்யணும்? 10 லட்சத்தில் ஒரு லட்சம் ஜனத்துக்கு விளங்கினாலே போதும். என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படியா நாங்கள் தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம். இந்நேரம் நிறுத்தி இருக்கணும். இந்த நிறுத்தி இருக்குன்னு சொன்னால், பெண்கள் எப்பயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பெண்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு வாளி என்று பேர் வைங்க. ஏன்னா கிணத்துக்கு அள்ளுறோம், தண்ணியை மேலே கொண்டு வருது. வாளின்ற வேலை தண்ணியை கொண்டு வரது, மேலே இருக்கிறத கொண்டு வர்றது, கீழே அள்ளுறது, மேலே கொண்டு வர்றது. அதே போல் அரசியல்வாதி போய் மக்கள் சொல்கிற, அரசாங்கத்திட்ட சொல்கிறது, பார்லிமெண்ட்டில் அங்கே சொல்கிறது, மக்கள்கிட்ட சொல்கிறது. அதுதான் அரசியல்வாதி. மக்களுக்கு பணிவிட செய்கிறான் அரசியல்வாதி என்றதை தெளிவுபடுத்துவோம். இவ்வளவுதான். அவர் என்ன உடனே மக்கள் சொல்லிங்கன்னா மானியை எடுக்கணும் என்று சொன்னால், அவர் பார்லிமெண்ட்டில் சொல்ல மக்கள் சொல்ல, மக்கள் அதுக்கேற்ற வழிமுறைகளை பார்க்கணும். படித்த ஆக்கள், அதுக்கேற்ற ஆக்கள் துறை இருக்கு. மற்றது சிங்கள போலீஸ் எடுத்துட்டு தமிழ் போலீஸ் போடணும். அப்போ பார்லிமெண்ட்டில் போய் அரசியல்வாதி கதைக்க மக்கள்கிட்ட சொல்ல, மக்கள் என்ன சொல்லணுமோ அதை கொண்டு அங்கே சொல்லணும். அப்போ அதுக்கேற்ற வழிமுறைகளை கதைக்கிறது. அப்போ சிங்கள மாவட்டத்திலே எங்கிட்ட தமிழ் போலீஸ் இருக்கணும்னு சொல்றது. என்ன அரசியலை சீர்படுத்திட்டு என்ன நடக்கும்னு சொன்னால், இலங்கை அரசியலை மாற்றிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னால், கொஞ்சம் மூட விட்டு தனி வாக்கெடுப்பு நடத்துகிற தமிழீழம். நாங்கள் தமிழீழம் காலங்காலமாக தமிழ் மூத்த மொழி என்று எல்லாருக்கும் தெரியும். காலங்காலமாக இருந்தது. வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுக்கல அவங்க பெரும்பான்மை ஜனநாயக முறையில் வந்தது. அதே ஜனநாயக முறையில் என்ன செய்வோம்? மைனா சபையில் முறையிடுவோம், வாக்கெடுப்பு எடுப்போம். வாக்கெடுப்பு எடுத்துட்டு கூடிய வாக்கு பிரியணும்னா பிரிய கேட்போம். சரியா?
இவ்வளவுதான் விஷயம். யாழ்ப்பாணத்தை அவசரமா மாத்துங்க. நான் எவ்வளவு தூரம் சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும், தெளிவா தெரியும். என்று சொன்னா நீங்க ஒரு முட்டாள் இல்லை, எனக்கு நல்லா தெரியும் நீங்க முட்டாள் இல்லை, தெளிவா தெரியும். இந்த டிக்டாக்ல என்ன செய்யுங்க, உங்களோட எல்லாருக்கும் உங்களோட பேர்லயே திறந்து டிக்டாக்ல என்ன சொல்லுங்கன்னு சொன்னால், பெண்கள் வந்து ஒரு கட்சியா இருக்கட்டும். நான் எவ்வளவு கத்தி சொன்ன இதை சொன்னாலும் நீங்க தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. பெண்கள் வந்து பெண்களுக்கு தான் பார்க்க சொல்லுங்க. முதல்ல அதை வைராக்கியம் அடுங்க. கொஞ்சம் ஆண் வேற பெண் வேற, அது உங்களுக்கு தெரியும். ஆண் வந்து பிள்ளைய பெற்றுட்டு போறதா? இப்ப நீங்கள் என்ன பாருங்க, நானா குழந்தைய பெற்றெடுத்து நானா ரெண்டு பால் ஊட்டி தாளாட்டி ரெண்டு கக்காளி வளர்க்கிறேன். அப்ப அரசியல் வந்து பெண்களுக்குரிய உங்களோட கையில வாக்கு இருக்கேன், இப்படி சீரழியால் நீங்கள் இதை நான் வடிவில்லை நாங்கள் இதண்டுட்டு அவன் இதண்டுட்டு அவன் விளையாண்டுட்டு போய்கொண்டே இருப்பாங்க. இது வந்து இயற்கை தான். என்ன நாம்ப மாடு பசு மாட்டை சுற்றி கொண்டு புல்லு போட்டு கொண்டு திரியுதா கண்டுக்கு? இது வந்து இயற்கை. ஆண் தான் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி இருக்கிறது இயற்கை. அது வந்து கொஞ்சம் பெண்கள் புரிஞ்சுக்கணும். கூட கையில் வாக்கு இயற்கை தந்திருக்கு. கடவுள்னு சொன்னீங்கன்னா அந்த கடவுள் தந்திருக்கு. கடவுள் கோயிலுக்கு போறேன்னா அந்த கடவுளான உங்களுக்கு கையில் வாக்கை தந்திருக்கு. அரச காலத்தில் இருந்து பிடுங்கி இயற்கை உங்களுக்கு கையில் வாக்கை தந்திருக்குது. அந்த வாக்கை வந்து இந்த டிக்டாக்கையும் தந்திருக்கு, யூடியூப்பையும் தந்திருக்குது, பேஸ்புக்கையும் தந்திருக்கு. எல்லாத்துலேயும் வந்து அலைஞ்சு தெரியாமல் இந்த டிக்டாக்லேயே பெண்களுக்கு வாக்கு செலுத்துறது ஒரு நிலையா, ஒரு குத்தா, ஒரு பெண்கள் ஒரு கட்சி கொண்ட வாலி என்ற கூட ஒரு தலைவியை தெரிஞ்சுடுங்க. யாழ்ப்பாணம் சின்ன இடம் தானே, டக்குன்னு மாறும். யாழ்ப்பாணத்தில் தெரிஞ்சு எடுத்த உடனே ஆம்பளைகளும் பெறுவாங்க. ஏன்னா ஆம்பளைக்கு சுமைன்றதை விட பெண்களுக்கு பின்னால் ஆம்பளை வரும். அதை சும்மா இப்படி என்று சொன்னாலே வெறும் ஆம்பளை வரும். தாயில் பாசம் உள்ள வரும், தங்கச்சி அக்கால பாசம் உள்ள வரும், பொம்பளை பிள்ளைகளை பாசம் உள்ள வரும். அதில் 60-70% வரும். யாழ்ப்பாணத்தை சிறுக்கன்னு மாத்திரம் 6 மாதத்துக்குள்ள வந்து தமிழ் மாட்டம் மாறணும். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து மேலே வந்தவன் உச்சம் மட்டும் பணக்காரனாக இருக்கான். மில்லியன் காசு பணக்காரங்களா இருக்கிறாங்க. இப்போ சரியான அட்டி மட்டத்துக்குள்ளேயும் வந்து தமிழ் ஈழத்திலான் இருக்குது. அப்போ வந்து சிங்கள மக்கள் வந்து இதை சிங்கள மக்கள் கொஞ்சம் பொதுவாக இருக்கணும். அப்போ வந்து ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் சமமாக இருக்க பரவாயில்லை. நானும் பசிக்கண்டா பக்கத்து வீட்டிலையும் பசிக்கண்டாலும் கொஞ்சம் பரவாயில்லை. பக்கத்து வீட்டில் பெரிய சாப்பாடை வந்து நடக்குது, இங்கே வந்து உயிர் போகிற அளவுக்கு பசியாக இருக்குது. எங்கட தமிழ் இனத்தில் அப்படி இருக்குது. சரியா? இப்போ சிங்கள மக்கள் பின்பற்ற இலங்கை ஜனாதிபதி சொத்து கணக்கை அப்படியே ஒரு நிர்பந்தத்துக்கு வர்ற, சொத்து கணக்கை அரசியல்படுத்தி விட்டு மக்களை பண்ணிக்க வர்ற. இலங்கையில இருந்து தீயா என்ன செய்யும், இலங்கை மாறணும்னு உலகத்துக்கு பரவும்னா ஆட்சி மாற்றம் வருது. எப்படி அரச காலத்தில இருந்து எப்படி பிடுங்கி எடுத்த மக்களாட்சி வந்ததோ அதே போல மக்களாட்சியிலிருந்து நல்ல மக்களாட்சி ஒரு சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வருது. சொத்து கணக்க உலகம் எல்லாம் வந்து பரவினோன்னு பெண்கள் வந்து தங்களுக்கு வேண்டிய ஆப்பிரிக்கா, ஏசியா, சவுத் ஏசியா எல்லாம் சரியான கஷ்டத்தில் இருக்கு. தங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை பெற்றெடுக்கிற காலம் வந்துடும். அப்போ வந்து சொத்து கணக்கு அரசிடம் ஒப்படைக்க மக்களுக்கு அப்பதான் நம்பிக்கை வரும். உலகம் எல்லாம் பரவினோன்னு உலகம் எல்லாம் அமைதி, சாந்தம், சமாதானம் வந்துடும். உணவு உட உரை, கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உலகம் எல்லாம் வந்துடும். அப்போ யாழ்ப்பாணத்தில் துவங்கி தமிழ் ஆளாதான் உலகம் எல்லாம் இந்த இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்தோம்னா தமிழ் வந்து மகிமைப்படுத்தப்படும், பெருமைப்படுத்தப்படும். உலகத்தாலே நாங்கள் ஒரு தீவை பெற்றெடுத்து தமிழ் வாழவும் தமிழுக்காக போராடிய மாவீரர்களை போற்றி புகழவும் ஒரு தீவு ஒன்றை வந்து உலகத்தால் பெருசாக பெற்றுக்கொள்ளலாம். கணக்கை வந்து இயற்கை செய்ய போது 3 மாதத்துக்கு யாழ்ப்பாணம் மாறணும். 3 மாதத்துக்குள்ள வந்து இந்த பெண்களை ஆண்கள் வந்து நான் ஆணையம் பெண்ணையும் பிரிக்கல. இதை நான் சொல்லப்போ வந்து என்ன சேனலில் நிப்பாட்டியா ஆணையம் பெண்ணையும் பிரிக்கல. பெண்கள் முதல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ என் குடும்பத்தில் வந்து தலைவியோ தலைவனோ ஒரு ஆள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பின்னால் வந்து அந்த குடும்பத்தை கட்டியாலாம் கொண்டு இழுக்கலாம். பெண்கள் வந்து உங்களோட கையில் வாக்கு தந்திருக்கு தானே, பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். அது சொத்து கணக்காக அரசியல் ஒப்படைத்து விட்டு வந்து இருக்கணுமாக்கா இல்லை இருக்கணும் தங்கச்சின்னு சொல்லி நிறுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் வெளிச்சிடும். நீங்கள் நேற்று போடுற சட்டங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். தாய்க்கும் குழந்தைக்கும் என்னென்ன சட்டம் வேணுமோ, அந்த குழந்தை வளர மட்டும் என்னென்ன தேவையோ சட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். தமிழ் மாவட்டம் டக்கண்டு பரவிடும். என்னென்னு சொன்னால் தமிழ் மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த போராட்டங்கள் தமிழீழம் அது எல்லாத்தாலும் ஒன்றுபட்ட மக்கள். ஒரு இடம் மாறினா டக்குன்னு தமிழ் மாவட்டம் வடக்கு கிழக்கு மாறிடும். வடகிழக்கு மாறணும்னு சிங்களாக்கள் பின்பற்றி 6 மாதத்துக்கு வடக்கு தமிழீழம் மாறணும். ஒற்று வருஷத்துக்கு இலங்கை அரசியல் மாறி நீங்கள் உங்களால் மாற்றி அமைக்க இயலும். இலங்கை மாறணும்னா உலகத்திலேருந்து தீயா உலகத்துக்கு பெறவட்டும். இவ்வளவு தான் விஷயம். வாழ்க வளமுடன். திரும்ப உங்களுக்கு நான் இந்த சொல்லி கொண்டு இருக்க என்ன, நீங்கள் வந்து எப்படி நினைச்சா பரவாயில்ல. ஒன்று என்ன ஏவுது
அதான் நான் சொல்றேன்